கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே 5000 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 25,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்துரை இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே ஆதமங்கலம், மேலூர், தொலார், சாத்தனத்தம் உள்ளிட்ட கிராமத்தில் 4 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தொலார், மருதத்தூர், தெத்தேரி, கொடிக்கலம், குடிகாடு, வையங்குடி, கோடங்குடி, எரப்பாவூர், எருமாத்தூர், ஆவணங்குடி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமத்தில் விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்த நெல்லை அறுவடை செய்து இங்கு உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக இப்பகுதியில் மாலை இரவு நேரங்களில் மழை விட்டுவிட்டு பெய்வதால் விவசாயிகள் கொண்டு வந்த 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளது. அதேபோல் கொள்முதல் செய்யப்பட்ட 4 நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள 25,000 நெல் மூட்டைகள் லாரி பற்றாக்குறையால் குடோனுக்கு எடுத்துச் செல்லாமல் ஆங்காங்கே திறந்த வெளியில் இருப்பதால் தற்போது அந்த நெல் மூட்டைகளும் மழை பெய்வதால் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகிறது. மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து மழை இருப்பதாக உள்ள நிலையில் விரைவாக விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில்துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.